பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا فرغت فانصب. صدق الله العلي العظيم. عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மையிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். கடந்த ரமதானிலே நம்முடைய அமல்கள், நோன்புகளாக, தராவீகளாக, உம்ராக்களாக, தான தர்மங்களாக நாம் செய்த அனைத்து அமல்களையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து, ரமதான் மூலமாக தனி மனிதனிடத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமோ, ஒரு சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமோ, அந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் வல்ல இறைவன் தந்து நல்லது புரிவானாக. கடந்த வாரம் இந்தியாவுடைய 18வது மக்களவை தேர்தல் முதல் பகுதியாக நம்ம வாக்கு செலுத்தியிருக்கிறோம். அடுத்து 7 கட்டங்களாக சுமார் ஒரு மாதம் முழுக்க தேசம் முழுக்க வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். அல்லாஹு தாலா நம்முடைய தேசத்திற்கு நல்ல ஆட்சியாளர்களை வழங்குவானாக. மக்களை பிளவுபடுத்தாத, மக்களை சமமாக நடத்தக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம்கள் தன்னுடைய ஷரியத்தை பின்பற்றுவதற்கு முழுமையான உரிமைகள் வழங்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேசத்திற்கு தந்து நல்லது புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, கடந்த வாரம் முதல் தமிழகம் முழுக்க, தமிழகத்திற்கு வெளியிலும் வேறு வெளி மாநிலங்களிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அன்பான சகோதர பெருமக்களே, சுமார் 40 அல்லது 45 நாட்களுக்கு பிறகு மறு ஆண்டுக்குடைய பள்ளிகள் ஆரம்பமாகும். பெற்றோர்கள் ஒரு விதமான அச்சத்தில் இருக்கிறார்கள். தகப்பன்களாகிய நமக்கு பெரும்பாலும் தெரியலை. தாய்மார்களிடத்தில் பேசும் பொழுது தான் அடுத்து 40 நாட்கள் அல்லது 45 நாட்கள் எப்படி போகும், இவர்களை எப்படி கடத்துவது, இந்த நாட்களை எப்படி கடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய தாய்மார்கள் பீதியில் இருப்பதை, அச்சத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வெளியிலேயே அனுப்ப முடியாது. அரசாங்கம் பயமுறுத்துது இல்லையா? தமிழகம் முழுக்க 105 டிகிரிகள் 106 டிகிரிகள் என்பதாக கடுமையான வெப்பம் இருப்பதாகவும், காலை 11 மணியிலிருந்து சாயங்காலம் 3 அல்லது 4 மணி வரை வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ளவும் என்பதாக புதிய புதிய பெயர்கள், நோய்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அரசாங்கம் ஒரு பக்கம் பயமுறுத்துகிறது. வெளியவும் அனுப்ப முடியலை. வீட்டுக்குள்ளே இருந்து அது இன்னும் மிகப்பெரிய போர்க்களமாக மாறிவிடுகிறது இல்லையா? வெளியில் அனுப்புனாலும் பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைகளை, ஒரு பிள்ளை இருந்தால் பிரச்சனை இல்லை, 2-3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வீடே போர்க்களமாக இருக்கும்.
வீட்டுக்குள்ளேயே நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் அப்டேட் ஆகி இருக்கிறான். செல்ஃபோன் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய மூளைகள் முழுக்க அந்த இணையதளங்களிலே மழுங்கடிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு விதமான அபாயத்தில் இருக்கிறது. வெளியில் போனால் வெயிலுடைய அபாயம், வீட்டுக்குள்ளே இருந்தால் இது போன்ற செல்ஃபோன் இணையதளத்துடைய அபாயம். என்ன செய்வது? இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் இருக்கின்ற அந்த மற்ற 11 மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ வேகமாக எந்திரிச்சோம், 6 மணிக்கு 6:30 மணிக்கு எந்திரிச்சோம், பிள்ளைகளை கிளப்பணும், 7 7:30க்கு ஆட்டோ வந்துடும், அனுப்பிவிடுவோம். 8 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க தெரியாது, ஆனால் போய் நிழலில் இருப்பாங்க, பிறகு வருவாங்க, ஏதோ சாப்பிட வச்சு திரும்ப டியூஷனுக்கு அனுப்புவோம். ஒரு இயந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கோடை விடுமுறை முழுக்க ஓய்வாக இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தில் இந்த பிள்ளைகளை எப்படி தள்ளுறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்களிடத்தில் சென்று பார்த்தால் பேசும்போது தெரியும். சம்மர்னாலே பல தாய்மார்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த சம்மர் எப்படி கடத்துறது என்பதா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த கோடை விடுமுறை, இந்த ஓய்வு சம்பந்தமாக குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய வழிகாட்டுதல்கள் என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த ஓய்வு நேரங்களிலே நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரைக்கு நான் நிறைவு செய்வேன். பெருமானாருடைய ஒரு பிரபல்யமான ஹதீஸ், நிஅமத்தானி, 2 அருட்கொடைகள். ரசூலுல்லாஹ் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. நிஅமத்தானி, 2 அருட்கொடைகள். மஅபூனுன் கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களிலே அதிகமானவர்கள் அந்த நிஅமத்தை பற்றிய சரியான தெளிவு இல்லாமல், புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். மஅபூனுன் என்றால் அதை பற்றிய ஒரு தெளிவு இல்லை, அது ஒரு நியமத்தாகவே அருட்கொடையாக பார்ப்பதில்லை இல்லையா? அதற்கு என்ன அங்கீகாரம் என்ன, அதற்கான முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி அதை பற்றிய சரியான தெளிவு இல்லாமல் பெரும்பாலான மனிதர்கள் அந்த 2 நியமத்துகள் சம்பந்தமாக வழிகட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து, 2வது அல் ஃபராஹு. முதலாவது ஆரோக்கியம், 2வது ஓய்வு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் நடத்துகிறார். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செய்திகளை பேசுகிறாங்க. 2மே மிகப்பெரிய நிஅமத். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. ஆரோக்கியம் சம்பந்தமாக நம்ம தெளிவை பெற வேண்டும் என்றால், ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நிஅமத் என்றால் நம்ம ஜிஹெச்சுக்கு சென்று பார்த்தால் தெரியும். இன்றைய தலைப்பு அது இல்லை என்பதனால அது மேலோட்டமாக அதிலிருந்து கடந்து செய்கிறோம். 2வதாக பெருமானார் ஓய்வை பற்றி பேசுகிறார். ஓய்வு என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய நிஅமத். ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சென்று பார்த்தால் தெரியும். சில நபர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய மஹல்லாவிலும் பார்க்கலாம், நம்முடைய நட்பு வட்டாரங்களிலும் பார்க்கலாம், குடும்பங்களிலும் பார்க்கலாம். சாப்பிட நேரம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மனைவி மக்களோடு பேசுவதற்கு நேரம் இருக்காது இல்லையா? ஒரு அரை மணி நேரம் அமைதியாக நிம்மதியாக உட்காருவதற்கு நேரம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஓய்வை வழங்கி இருக்கிறான் என்றால் இது ஆக பெரிய நிஅமத். இந்த மனித சமுதாயம் இதை நிஅமத் என்று கூட விளங்கல. செய்தி புரிகிறதா? நிஅமத்திற்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய நிஅமத்திற்கு நன்றி செலுத்தவில்லை என்று அல்லாஹ் ரசூல் பேசல. இதை இவன் நிஅமத் என்று கூட விளங்கல. நம்ம விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு எல்லா விடயங்களிலும் பெஸ்டா செய்கிறார். அவன் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை இல்லையா, காலில் போடுகின்ற செருப்பு, சாக்ஸ் வரைக்கும் அவருக்கு நல்லதா கொடுக்கணும்ன்று பார்த்து பார்த்து பெஸ்டா கொடுக்கும் பொழுது அந்த பையன் தகப்பனை பார்த்து பேசுறான், இதெல்லாம் பெரிய என்ன உபகாரம், ஊர் உலகத்துல தகப்பன்கள் செய்யாத ஏதாவது செஞ்சிட்டீங்க, தகப்பன்னா செஞ்சுதான் ஆகணும் என்பதாக ஒரு மகன் பேசும் பொழுது தகப்பனுடைய வலி எப்படி இருக்கும்? தகப்பன் நமக்கு செய்கின்ற அருட்கொடைகளை அது அருட்கொடை என்று கூட விளங்காத மகன்களை போன்றுதான் அருமையான சகோதர பெருமக்களை இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய நியாமத் ஓய்வு. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் வேற வார்த்தையில சொல்வார்கள், கனிமத்தாக தேர்வு செய்யுங்கள். இகுதனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக அதற்கு முன்பு ஒரு 5 விடயங்கள் இருக்கும், அதை நீங்கள் கனிமத்தாக தேர்வு செய்யுங்கள். கனிமத் என்றால் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு விட்டு சென்ற பொருளை அந்த அந்த விட்டு சென்ற பொருட்களுக்கு கனிமத் என்று சொல்லப்படும். அந்த பொருட்களை எடுப்பதில் நம்ம எவ்வளவு தீவிரம் காட்டுவோம்,
ஆர்வம் காட்டுவோம். அதை விட அதிகமாக இந்த 5 விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதாக சொல்லி அதில் ஒன்று பெருமானார் சொல்வார்கள், ஃபராகக கபல ஷுகுலிக்க, உனக்கு வேலை வருவதற்கு முன்பாக உண்டான ஓய்வை பயன்படுத்திக்கொள். நமக்கு தெரியாது நமக்கு எப்போ என்ன வேலை வருண்டு, நமக்கு எப்போ என்ன தேவை வரும் என்று தெரியாது. இன்றைக்கு சும்மா நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம், நேரங்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம். பகல் வருகிறது, இரவு வருகிறது, ஏதோ எல்லோரும் வாழ்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் தூங்குறாங்க, நம்மளும் சாப்பிட்றோம், நம்மளும் தூங்குறோம் என்று நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறோமே. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நேமத் இந்த ஓய்வு. ஃபராகக கபல ஷுகுலிக்க, உங்களுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நிற்க முடியாது, அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது, சாப்பிட நேரம் இருக்காது, அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேச நேரம் இருக்காது. அது மாதிரியான இக்கட்டான நேரங்கள் வரும். அதற்கு முன்பு உங்களுக்கு உண்டான அந்த நேரங்களை சரியான அந்த ஓய்வை சரியான முறையில் கிட்டத்தட்ட கனிமத்தாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள். இந்த விடுமுறை காலங்கள் நமக்கான மிகப்பெரிய ஓய்வு, அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியாமத். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நேரங்களிலே நம்ம அநியாயம் செய்தோம் என்றால், இந்த நேரங்களை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மகன்களுக்கு, மகள்களுக்கு ஒரு 45 நாட்கள் நல்ல ஓய்வு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார் இல்லையா? 11 மாதங்களும் காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களில் அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு நேமத்தாக வழங்கி இருக்கிறான். காலம் என்பது அருமையான சகோதர பெருமக்களை தமிழ்ல சொல்வார்கள் பொன் போன்றது என்பதாக. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் பொன்னை விட உயர்வானது. பொண்ணு கூட போனா வாங்கிடலாம், தங்கம் கூட ஒரு தடவை கடந்து விட்டா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். காலம் அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா சும்மா சத்தியம் செய்ய மாட்டான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உன்னதமான மகத்துவமான விஷயங்களின் மீது தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. தொடர்ந்து பேசுவான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்துல நம்மை எல்லாம் நஷ்டவாளிகள் என்கிறான். இப்ப கேள்வி என்னவென்றால், என்ன நஷ்டம்? இப்ப நஷ்டம்னு சொன்னா ஏதாவது முதல் இருக்கணும், ஏதாவது ஒரு முதலை போட்டு அந்த முதலை விட அதிகமாக நமக்கு கிடைச்ச லாபம், முதலுக்கு மோசம் போன நஷ்டம். இப்ப அல்லாஹ் நம்மை நஷ்டவாளி என்று சொல்கிறானே, நமக்கான முதல் என்ன? முதல் இல்லாம ஒருத்தர் நஷ்டம் சொல்ல முடியாது. ஒருத்தர் வியாபாரம் செய்யறேன்றான், நஷ்டம் ஆயிட்டேன்னு சொல்றான். என்னப்பா முதல் போட்ட? ஒண்ணுமே முதல் போடல, அப்புறம் எப்படி நஷ்டமாவ? ஏதாவது முதல் போட்டு அந்த முதலுக்கு மோசம் வந்தாதான் நஷ்டம். நீ எந்த முதலுமே போடல, உனக்கு எப்படி நஷ்டம்னு கேட்போம். இப்ப அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து, அருமையான சகோதர பெருமக்களே, மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறானே, அவன் என்ன நஷ்டப்பட்டான்? அவனுக்கான முதல் என்ன? அல்லாஹ் எதை கொடுத்து நம்மை வியாபாரம் செய்ய சொல்கிறான்? அருமையான சகோதர பெருமக்களே, இதற்கு தஃசீர்களிலே பார்க்கிறோம். முதல் வசனத்தில் அல்லாஹ் எதை சத்தியமாக சொல்கிறானோ அதுதான் நமக்கான முதல். வல் அஸ்ர், காலம் நமக்கான முதல். யாரெல்லாம் 60 ஆண்டு காலங்கள் வாழ்கிறார்களோ அந்த 60 ஆண்டு காலமும் அவனுக்கான முதல். 45 ஆண்டுகள் ஒருத்தர் வாழ்கிறார் என்றால் அந்த 45 வருஷம் ஆயிலும் அவனுக்கான முதல். இந்த முதலுக்கு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆடு மாடுகளை போல கடந்து விட முடியாது. ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதல்ல, நம்ம நிச்சயமாக நமக்கான ஆயுளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இது நமக்கான முதல். இந்த ஆயுளை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் நாம வெற்றியாளர்கள். இதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் சத்தியமாக நாம தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த வசனத்திற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல தன்னுடைய பாணியில சொல்வார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பயின். நாளை மறுமை நாளில எல்லோருடைய பாதங்களும் அப்படியே ஸ்திரமாக இருக்கும், கொஞ்சமும் அசையாது. இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசைய முடியாது. நடக்கிறது, ஓடுறது, ஒளிகிறதுலாம் ரெண்டாவது. நீ நிக்கிற இடத்தை விட்டு நகர கூட முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹத்தா யுஸ்அல அன் அர்பயின், 4 கேள்விகளை கேட்பான். அந்த 4 கேள்விக்கு நீ பதில் சொல்லாத வரைக்கும் உன்னுடைய பாதங்களை கூட அசைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உனக்கான ஆயுள். நாம் மேலே சொன்னோம் இல்லையா, அல்லாஹ் நமக்கு முதலாக வழங்கி இருக்கிறான் என்று. இந்த ஆயுளை பற்றி அல்லாஹ் கேட்பான். உனக்கான ஆயுள், அந்த ஆயுளை எந்த அளவுக்கு சரியான முறையில் செலவு செய்தாய்? நம்ம கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். சத்தியமா கணக்கு கொடுத்து ஆகணும்.
எத்தனை ஆயுள்கள் நம்ம வாழ்கிறோமோ, தஃப்சீர்களில் எழுதுகிறார்கள், நம்ம எப்போ பாலிக் ஆகிறோமோ அங்கிருந்து நமக்கான கணக்கு ஆரம்பமாகிறது. வயசு வரைக்கும் கூட பரவாயில்லை என்று அல்லாஹ் தஆலா விட்டு விடுவான். முக்கல்லஃப் என்று சொல்வார்கள். எப்போ ஒரு மனிதன் வயதுக்கு வருகிறானோ, பையனோ பொண்ணோ, அங்கிருந்து அவன் முக்கல்லஃப் ஆகிறான், பொறுப்புதாரி ஆகிறான். அங்கிருந்து அவனுக்கு கணக்கு ஆரம்பமாகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கான ஆயுளை நம்ம எப்படி கழித்தோம் என்ற பதிலை அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லாத வரைக்கும் சத்தியமாக நம்ம இருக்கிற இடத்தை கூட நகர முடியாது. ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பதிவு, சும்மா கதை கேட்கிறதல்ல. லா தஸூலு கதம அபுதீன் என்பது சாதாரணமான வார்த்தை இல்லை. நீ இருக்கின்ற இடத்துல உன்னுடைய பாதத்தையும் அசைக்க முடியாது என்ற வார்த்தை மிக பயங்கரமானது. ரசூலுல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்கள், அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லுவான் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில், வஹுவல்லதீ ஜஅலல் லைல வன்னஹார கில்ஃபா, பகலையும் இரவையும் அவன் தான் வழங்குகிறான். எப்படி உதிக்குது தெரியல, சூரிய உதயம் எழுதப்பட்டிருக்கும் தெரியும், எப்படி உதிக்குது தெரியல, எப்படி மறையுது தெரியல, பகல் எப்படி வருது தெரியல, எப்படி மறைய சூரிய இரவு வருது தெரியல. நம்ம ஒரு விளக்க சொல்றதுக்காண்டி பூமி சுத்துது, சூரியனின் பக்கம் வரும் பொழுது பகலாக இருக்கிறது, எதிர் திசையிலே இருப்பது இரவாக இருக்குது. இந்த சூரியனை சுத்துவது யார்? இந்த பூமியை சுத்துவது யார்? பூமி சுத்துதுன்னு பதில் சொல்லிடுவோமே, யார் சுத்த வைக்கிறா? இரவை யார் கொடுப்பது? யார் பகலை கொடுப்பது? அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், பயங்கரமான கேள்வி. குல் அராயித்தும், உங்களுக்கு தெரியுமா, இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹர சர்மதா, உங்களுக்கு பகல் நிரந்தரமாகிவிட்டால், இன்னைக்கு கடுமையான வெயில், அசுசுன்னு ஓடும் சூரியன். எப்படா இந்த ஒரு 4 மணி ஆன பிறகு கொஞ்சம் பரவாயில்லை, அந்த 4 மணியை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இப்படி ஆயிடுச்சு. 12 மணிக்கு எப்படி வெயிலோ இதே வெயில் தான் நிரந்தரம். இன்னும் எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த சூரியன் இப்படியே இருக்கும். நமக்கு வெயில் இருந்து கொண்டே இருக்கும், இந்த சூடு இருந்து கொண்டே இருக்கும் என்றால் நம்முடைய நிலை என்ன? யோசிக்க வேண்டுமா இல்லையா? இரவு வந்துருச்சு, இரவு வந்தோம், பொழப்புகளை பார்க்கணும், கடைகளை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும், பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும், பகல் வேணும். பகல் வரல, காலம் முழுவதும் இரவாக இருந்து விட்டால் அல்லாஹ் கேட்கிறான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா, இரவு உங்களுக்கு வாழ காலம் முழுவதும் இரவாக ஆகிவிட்டால் பகலை கொண்டு வருபவன் யார்? யாராவது சொல்ல முடியுமா? நான் இரவாக இருக்கணும் முடிவு செஞ்சுட்டேன், யார் பகலை கொண்டு வருவா? நான் பகலாக இருக்கணும் முடிவு செஞ்சு விட்டேன், யார் இரவை கொண்டு வருவா? அல்லாஹ் கேட்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, வஹுவல்லதீ ஜஅலல் லைல வன்னஹார கில்ஃபா லிமன் அராத ஐயذكر அவ் அராத ஷுகூரா, இரவையும் பகலையும் அவன்தான் வழங்குகிறான். இரவு வருகிறது, பிறகு பகல் வருகிறது, பிறகு இரவு வருகிறது, பிறகு பகல் வருகிறது. நம்முடைய சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கணும் என்பதா, நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காண்டி அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லிமன் அராத ஐயذكر அவ் அராத ஷுக்ரா, உங்களிலே யார் இறைவனை நினைவு கூற வேண்டும், உங்களிலே யார் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, தஃப்சீர்களில் எப்படி சொல்லப்படுகிறது, இறைவனை நினைவு கூறுவதற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டிதான் இந்த இரவும் பகலும் வருகிறது. இரவையும் பகலையும் சும்மா நேரம் போகல, நல்லா ஓட்டல, நேரம் போகல, நல்லா விளையாட, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாடல. நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், இறைவனை நினைவு கூற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் வழங்குகிறான். அந்த இரவையும் அனுபவிப்போம், பகலையும் அனுபவிப்போம். இறைவனுடைய நினைவு நம்மிடத்துல வராது, இறைவனுக்கான நன்றி நமக்கு வராது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் கிடையாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்த ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏதோ நான் மேலே சொன்னது மாதிரி ஏதோ எல்லாரும் வாழ்றாங்க, ஒரு வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது அல்ல நமக்கான வாழ்க்கை. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஆயிஷா அம்மாவுடைய வளர்ப்பில் வளர்ந்த பையன், அதாவது சஹாபி இல்லை, அவர் ஒரு தாபியில் வரக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் பொழுது சொல்வார்கள், மாமின் யோமின் என் ஷக்கு ஃபஜ்ருஹு இல்லா வயனாதி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் பொழுது அதிகாலை நம்மை பார்த்து பேசுகிறது. உதிக்கின்ற சூரியன், அந்த பகல் நம்மை பார்த்து பேசுகின்றது. எபன் ஆதம், ஆதமுடைய மகனே, அன ஹல்குன் ஜதீதுன், நான் புதிய படைப்பு. வல அமலிக ஷஹீதுன், உன்னுடைய அமல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இல்லையா?
ஒவ்வொரு நாளும் பகல் வரும் பொழுது அந்த பகல் நம்மை பார்த்து பேசுகின்றது, நான் ஒரு புதிய படைப்பு உனக்காக வேண்டி வந்திருக்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இப்னு ஆதம் ஆதமுடைய மகனே என்று அழைக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமான இந்த வார்த்தை, ஆடு மாடுகளுக்கு அல்ல. ஆடு மாடுகளுக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஆடு மாடுகளை போன்று வாழ்ந்து விடக்கூடாது. ஆடு மாடுகளை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. அவைகள் வேற, நம்ம வேற. அவைகளும் நாமும் ஒன்று அல்ல. நம்ம கர்ரம்னா வளர்க்கிறது, கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்கிறான் உயர்ந்த படைப்பு என்று சொல்கிறான். நம்முடைய செயல்களின் மூலமாக நம்முடைய படைப்புடைய உயர்வை நம்ம நிரூபிக்கணும். ஆடு மாடுகள் வாழ்வது போன்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆதமுடைய மகனே, நான் உனக்காக புதிதாக இருக்கிறேன். உன்னுடைய அமலுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், ஆடு மாடுகளுக்கு சாட்சி அல்ல. அது இந்த நாள் எப்படி கழிந்தது என்று இந்த நாளை பற்றி, இந்த நாள் ஆடு மாடுகளுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா இடத்துல பேசாது. ஆனால் நமக்காக இந்த நாள் பேசும். இந்த நாளிலே நம்ம என்னென்ன அமல்களை செய்தோம், என்னென்ன பாவங்களை செய்தோம், இந்த நாள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இடத்துல வாதாடும், சாட்சியாக இருக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, ஷவ்வால் 17 இந்த நாள், ஷவ்வால் 16 இந்த நாள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இடத்துல பேசும். இவன் இன்னென்ன காரியங்களை இந்த நாளிலே செய்தான் என்பதாக. அருமையான சகோதர பெருமக்களே, ஃபதஸவ்வது மின்னி, என்னை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள். வார்த்தையை பாருங்க. இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் ஒரு புதிய படைப்பு உனக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா, நான் உனக்காக வேண்டி தோன்றி இருக்கிறேன். உன்னுடைய அமல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள். ஃபஇன்னி இதா மலைத், நான் கடந்து விட்டால் லா அஊது இலா யௌமில் கியாமா, கியாமத் வரை நான் திரும்ப மாட்டேன். கியாமத் நாள் வரை நான் திரும்ப மாட்டேன். இன்னைக்கு ஷவ்வால் 16 கடந்துருச்சு. அடுத்த வருஷம் ஷவ்வால் 16 வருமே, வராமலையா பயிர் போகிறது? கேள்வி வருமா இல்லையா? ஆனால் அப்போ ஹிஜ்ரி 1446, 1445 ஷவ்வால் 16 திரும்ப வராது. இன்னைக்கு ஏப்ரல் 26, 2024. அடுத்த வருஷமும் ஏப்ரல் 26 வரும். ஆனால் 2025, 24 ஏப்ரல் 26 பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலம் நம்மை பார்த்து பேசுகிறது, நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், என்னை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள் என்பதாக காலம் நம்மை பார்த்து பேசுகிறது என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஓய்வு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் தஆலா நியாமத்தாக வழங்கி இருக்கிறான். இந்த நியாமத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். நான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணத்தை சொன்னேன். தாய் தகப்பனிடத்தில், தந்தை இடத்துல உபகாரங்களை எல்லாம் பெற்றுவிட்டு, இதெல்லாம் என்ன உபகாரம், உலகத்தில் தகப்பன் செய்யாததையா நீ என்னை செய்து விட்டாய் என்று சொல்லுவதற்கு ஒத்து போனது, கிட்டத்தட்ட நிகரானது நம்முடைய காலங்களை நம்ம சரியாம புரியாதது, ஓய்வுகளை சரியாக புரிந்து கொள்ளாதது. சஹாபாக்கள், அருமையான சகோதர பெருமக்கள், அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் தனக்கான ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். ஓய்வு நேரம் என்பதல்ல, மற்ற பொதுவாக தனக்கான காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் என்பதனால தான் வெற்றி பெற்றார்கள். உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் நமக்கான நேரத்தை சரியான பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பென்னான் ஷா ஒரு வார்த்தையை சொல்லுவார், நியூட்டன் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதலைன்னு சொல்றார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு போதலை, எனக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. மறுமையை பற்றி பேசல, சொர்க்க நரகத்தை பற்றி பேசல, வெறும் துனியா, இந்த மவுத் மரணத்தோடு அழிந்து விடக்கூடிய இந்த துன்யாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி, இல்லையா, இந்த துன்யாவில சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உலகத்தை சாதிக்க பிறந்தவன் சொல்லுகின்ற வார்த்தை, எனக்கு இந்த 24 மணி நேரம் போதவில்லை என்று சொல்கிறான். நமக்கு துன்யா அதை தாண்டி மறுமை இருக்கிறது. மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி நிறைய ஓட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும்? அருமையான சகோதர பெருமக்களே, சஹாபாக்கள் எல்லாம் சும்மா சஹாபி ஆயிரல, சாதாரணமாக சஹாபி ஆயிரல. ஹதீஸ்களில் பார்க்கிறோமே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்தாலும், எந்த ஹதீஸ் கிதாபுகளிலே எந்த பாடத்தை எடுத்தாலும் அபூ ஹுரைராவை தவிர்த்து எந்த பாடங்களையும் படிக்க முடியாது. ஹதீஸ் கிதாபுகளில் சொல்லல, ஹதீஸ்களுக்குள்ள நிறைய பாடங்கள் இருக்கும். சுத்தம் பற்றிய பாடம், திருமணத்தை பற்றிய பாடம், வியாபாரம், குழந்தை வளர்ப்பு என்பது நிறைய பாடங்கள் இருக்கும். நீ எந்த பாடங்களை எடுத்துக்கொண்டாலும் அபூ ஹுரைராவை தவிர்த்து விட்டு எந்த பாடங்களையும் படிக்க முடியாது. ஹதரத் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தது வெறுமனே 4 வருஷம். ஹிஜ்ரி 5க்கு பிறகு 5 இறுதியில ஈமான் கொள்கிறார். அதிகமாக 4 அல்லது 4.5 வருடங்கள் தான் பெருமானாரோடு வாழ்ந்தவர். உலகத்திலேயே அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தவர் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தம்பி அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் தான் இப்னு அப்பாஸ். அவருடைய பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ்.
அப்துல்லா என்பதாக ரசூலுல்லாஹ் தான் பேர் சுட்டினாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தம்பி, சச்சா பையன் இல்லையா? இவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தந்தை. குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம், தஃப்சீர்களுக்கு அவர்தான் தந்தை. இவருடைய தஃப்சீரை தொடாமல் குர்ஆனுடைய எந்த வசனத்திற்கு தஃப்சீர் சொல்ல முடியாது. இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய எந்த வசனங்களை எடுத்தாலும் அந்த வசனத்துடைய பின்னணி என்ன, எந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது, இந்த வசனத்துடைய உட்பொருள் என்ன, இந்த வசனத்துடைய வெளிப்பொருள் என்ன, இந்த வசனத்திற்கான விளக்கங்கள் என்ன என்பதாக குர்ஆனுடைய எந்த வசனங்களுக்கும் இவர் விளக்கம் சொல்லாமல் இருந்ததில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது இவருக்கு வயது ஒரு 50 சொல்லலாமா, ஒரு 55 வயசு, வெறுமனே 13 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் போது இப்னு அப்பாஸிற்கு வயது வெறுமனே 13. அபூபக்கருடைய காலத்தில், அதற்கு பிறகு உமருடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஹலீஃபாக்களுக்கெல்லாம் சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்கள் முழுக்க ஹஜ்ரத் உமருக்கு ஒரு காசியாக நியமிக்கப்பட்டவர், அதாவது மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவர். இன்னைக்கு நம்ம ஒரு காஜிமா நினைத்து கொள்ளாதீங்க, காசி வேற, அது சஹாபாக்களுடைய காலத்தில் வந்த காசி வேற. அருமையான சகோதரர், உமருடைய காலத்தில் காசியாக இருந்தவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அவருக்கான வயது 13. கனிமான சகோதர பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய 8 வயதில் குர்ஆனை மரணம் செய்து விட்டார். குர்ஆன் மரணம் செய்யும் பொழுது 8 வயது. குர்ஆனை ஆரம்பித்ததல்ல, குர்ஆன் ஆரம்பித்தது வயசு 8 அல்ல, குர்ஆன் மரணம் 8 வயது. தன்னுடைய 12வது வயதில் முஅத்தா இப்னு மாலிக், அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹதீஸ் கிதாப் முஅத்தா இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கிதாப் முஅத்தா இப்னு மாலிக். இந்த முஅத்தா இப்னு மாலிக்கை முழுமையாக மரணம் செய்தவர் ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய 13வது வயதில் காபாவில் இமாமாக இருக்கிறார். தன்னுடைய 13வது வயதில் காபத்துல்லாவில் இமாமாக இருக்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 13 வயதிலேயே காபத்துல்லாவில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற ஒரு முதர்ரிஸாக, ஆசிரியராக வளர்ந்தவர் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கான காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பதில் சொல்லி கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம மேலே சொன்னது மாதிரி நம்முடைய ஆயுட்காலம்தான் நமக்கான முதல். இந்த முதலுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹு தாலா அந்த நிற்க வச்சு கேள்வி கேட்கும் பொழுது, உன்னிடத்தில் 60 வருஷம் முதல் கொடுத்தனே, அந்த முதலுக்கு என்ன லாபம்? உன்னை 55 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீர் இல்லையா, 80 வயசு உலகத்தில் வாழ்ந்தீர் இல்லையா, இந்த வாழ்க்கையில் உனக்கான இந்த முதலுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் என்பதாக கேள்வி கேட்கும் பொழுது நம்ம நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது என்றால் நம்முடைய காலங்களை, நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக மற்ற 11 மாதங்களில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறோம். பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பக்கூடாது, பிடிவாதமாகவே இருக்கிறோம் இல்லையா? 6:30 மணிக்கு ஆட்டோ, 6:30 மணிக்கு எழுப்புனா 7-7:30 ஆட்டோ வந்துடும். பிள்ளைங்களை மதரசாக்கு அனுப்பணும். காலையில் 6 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கிறோம் இல்லையா? தொழுகைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள், மதரசாக்கு அனுப்பாமல் இருப்பதற்கு காரணங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துன்யா துன்யா துன்யா, துன்யாவை தவிர இருந்து கிடையாது. இந்த 11 மாதங்களும் முழுக்க முழுக்க துன்யா. இந்த ஒரு மாதம் கூட வேறு ஏதாவது சில வகுப்புகள் கிடைக்காதா என்று தேடுபவர்கள் இருக்கிறார்கள். பிரயோஜனமான வகுப்புகள் பிரச்சனை இல்லை, தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அருமையான சகோதர பெருமக்கள், இந்த நாட்கள் ரொம்ப நமக்கு ஒரு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய நேமத்து. இந்த நாட்களில் மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காமல், உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், தாராளமாக அனுப்பலாம், பிரச்சனையே இல்லை. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய சகோதரர், நம்முடைய மனைவியுடைய சகோதர சகோதரி வீடுகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம், அல்லது உறவுக்காரங்க நம்முடைய வீட்டுக்கு வராங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தவிர்த்து வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை வழங்குவதற்கான சரியான ஒரு நேரம் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். நிச்சயமாக இந்த ஓய்வு நேரங்களுக்கு நம்ம பதில் சொல்லியாக வேண்டும். குர்ஆனுடைய சூறாக்களை அதிகமாக மரணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்களில், இந்த 45 நாட்கள் நிறைய இருக்கிறது. துஆக்களை மரணம் செய்வதற்கான வாய்ப்புகள், சுன்னத்தான ஒழுக்கங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான துஆக்களை மரணம் செய்வதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை படிப்பதற்கு, சஹாபி பெண்களுடைய வரலாறுகளை படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அடுத்தடுத்த காலங்கள் எல்லாம் எப்படி போகும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம ஏதோ ஒரு 50 வயசு 55 வயசு நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் ஓடிடும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த தேசத்தில், இந்த மண்ணில் எப்படி இருக்கு என்பது தெரியாது. அவர்களுக்கு பாதுகாப்பு நம்முடைய ஷரியத்தை தான். ஷரியத்தை நம்ம கொடுக்கலை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது. நீங்கள் நிறைய முறுத்ததுகளை பார்க்கிறோம். அது மாதிரியான சூழல்கள் வந்து விடக்கூடாது என்றால் இல்லையா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுபவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் துன்யாவுடைய சில ஆசாபாசங்களுக்காக வேண்டி சில பயங்களுக்காக வேண்டி கூட இன்னைக்கு முறுத்ததாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்கத்தை கொடுக்கிறது. இந்த மார்க்க கல்வியை வழங்குவதற்கான சரியான நேரம் இந்த கோடை காலம் நேரம் என்பதனால அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் காலங்களையும் நேரங்களையும் குறிப்பாக ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்த சொன்னார்களோ அப்படி முழுமையாக பயன்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து நாளை மறுமையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு லாபமுடைய வியாபாரிகளுடைய கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹ்ரது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.